அனைவருக்கும் வணக்கம். பரிணாம அறிவியல் சித்தாந்தத்தின்படி உணவினை ஒதுக்குகின்ற பண்பு மனிதருக்கு உண்டு. பரிணாம அறிவியல் சித்தாந்தத்தின்படி உணவினை ஒதுக்கும் பண்பு நமக்கு உண்டு. நான் கடந்த 32 ஆண்டுகளாக இந்த உணவு பழக்கத்தை மாற்றி மாற்றி அமைத்து கடைசியில் வெங்கடேசன் சொல்லுகின்ற உணவு பழக்கத்தை நான் 25 ஆண்டுகளை பின்பற்றி வரேன். இதனால் என்னுடைய தேவையற்ற உப்புக்களும் நீரும் நீக்கப்பட்டு என்னுடைய உடம்பு நடுத்தர உடலாக மாறிவிட்டது. ஏறத்தாழ 79 கிலோ இருந்த உடல் இப்பொழுது நாங்கள் 60 கிலோ என்ற நிலையில் நிலைத்து நிற்கிறது. ஆரம்பத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாண்ட 58 கிலோவாக இருந்தது. இப்போது அந்த உடம்பு கட்டமைக்கப்பட்டு ஏதோ சில மாற்றங்கள் 59.5 கிலோ 60 கிலோவில் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஏற்ற இறக்கம். உயிர் என்பது ஏற்ற இருக்கிறவர் தன்னுடைய சதையை மாற்றி மாற்றி அமைக்கும் என்பதற்கான ஒரு சான்று. ஆக பரிணாம சித்தாந்தத்தின்படி தான் இதை புரிந்து. பரிணாம சித்தாந்தத்தை நம்பிக்கையுடையவர்கள் தான் சித்தர்கள். அவர்கள் அறிவியல் சித்தர்கள் என்றால் அறிவர்கள் என்று பொருள். அதாவது மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும். மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும். அறிவை அடிப்படையாக கொண்ட அறிவியலை அடிப்படையாக கொண்டார். அணுவை பற்றி பேசியிருக்கிறார்கள், எண்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தாகும் 2000 ஆண்டுக்கு முன்பாகவே. இப்போ எண்களை படிக்க வேண்டும், எழுத்தை படிக்க வேண்டும். இது காரணமாக இயற்கை சட்டத்தை பறிந்து கொள்ளுதல். வேலைக்காக படிப்பது என்பது வேறு, இயற்கை சட்டத்தை படிப்பது என்பது வேறு. அதனால தான் என் பொண்ணை இப்போது இயற்கை சட்டத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கிறேன். செய்து பார்க்க வேண்டும், அனைத்தும் செய்து பார்த்து தான் சொல்ல வேண்டும். ஆகையினால்தான் உண்ணக்கூடிய உணவுக்கும் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ஆன்ம நலத்திற்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எந்த தொடர்பும் இல்லை. உணவை சாப்பிடுவதனால் ஆரோக்கியம் வராது, உணவை கொடுப்பதனாலும் ஆரோக்கியம் வராது. உணவு தானம் என்பது உணவை விட்டுவிடல் என்று பொருள். புரியுதா? அறிவை தானம் கொடுக்கலாம். அறிவை தானம் கொடுத்தால் யாரிடம் அறிவை தானம் கொடுக்க முடியும்? அறிவை கேட்பவனிடம் தானம் கொடுக்கலாம். அறிவை கேட்பதனால் அவன் துன்பத்திலிருந்து விலகுவான். உணவை தானம் கொடுத்தால் அவன் துன்பத்தில் மாட்டிக்கொள்வான். ஆக உணவு தானம் என்பது அடிப்படையில் தவறானது. ஏன்னா உணவுக்கும் உடல் நலத்திற்கு எந்த தொடர்பும் ஆரோக்கியத்துக்கு தொடர்பே இல்லை. நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்க அன்னதானம் பண்ணால் ஆரோக்கியம், ஒன்றும் நடக்காது. அன்னத்தை விடுதல் என்பது தானம் என்றால் விடுதல் என்று பொருள். தங்கிட்ட ஒரு பொருளை விட்டு விடுதல், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் பொருளை விட்டுட்டீங்கன்னு முதல்ல உங்களை காப்பாற்றிங்க. உங்கள் உயிரை காப்பாற்றுறது விட்டு போட்டு தவறாக என்ன பண்ணுறீங்க? அன்னதானங்கிற பேரில் அடுத்த உயிரை கெடுத்து குட்டிச்சேராக்கிட்டு இருக்கிறீங்க. உணவை சாப்பிட்டு தான் நோய் வருதுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாமா? குழந்தைகளுக்கு கண்ட உணவை கொடுப்பது. குழந்தைகளுக்கு பழங்கள், வேக வைத்த பழங்கள் தான் கொடுக்க வேண்டும். வேக வைத்த பழங்கள், வேக வைத்த காய்கறி, பழங்கள் இதை கொடுத்து தான் சுத்தம் செய்ய வேண்டும். இப்படி நாம் இந்த குழந்தைகள் நலத்தை பற்றியும் பல்வேறு வகையான கொடுமையான சித்திரவதைகள், அதாவது உடம்புக்கு இந்த உணவு பழக்கத்தினால் 12 அமைப்புகளும் கெட்டு போய் பல கொடிய நோய்களை உண்டாக்குகின்றன, புது நோய்கள் உண்டாக்குகின்றன. ஏன்னா உடம்பு புது நோய் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். சுத்தப்படுத்துறீங்கன்னா எல்லா நோயும் காணா போயிடும். சுத்தப்படுத்திட்டு நாக்கை இளஞ்சிவப்பு நிலை வரணும். சுத்தப்படுத்தாத உடல் என்பது வேறு. ஆக இந்த கல்வி என்பது மனிதனை விண்வெளிக்கு தப்பிச்சு போக வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. நான் கூட என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கிராம் தண்ணியிலிருந்து ஒரு மூலக்கூறில் இருந்து 0.6 வோல்ட் எடுத்திருக்கேன். அப்போ 10 மூலக்கூறில் இருந்து நான் 6000 மில்லி வோல்ட், அதாவது 6 வோல்ட் எடுத்திருக்கேன். ஒரு மூலக்கூறில் இருந்து இதுவரைக்கும் யாரும் செய்யாத சாதனை. ஒரு மூலக்கூறில் இருந்து 600 மில்லி வோல்ட் எடுத்திருக்கிறேன். 10 மூலக்கூறில் இருந்து 6000 மில்லி வோல்ட் எடுத்திருக்கேன். இது இயற்கையில் கிடைத்த பரிசு. இதுதான் நீ எல்லா மக்களும் ஆராய்ச்சி பண்ணணும். நீங்களும் என்ன பண்ணலாம், தண்ணியில் ஒரு மூலக்கூறு எடுத்துக்கங்க. ஒரு மூலக்கூறு எடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு செம்பு கம்பி வைங்க, லேசான செம்பு கம்பி. ஒரு பின்னூசி கணம் என்ன இருக்குது, அது ஊசி கணம் எனக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு அலுமினிய கம்பி, ஒரு செம்பு கம்பி, அது வீட்டிலே இருக்கும். வீட்டில் செம்பு கம்பி இருக்கும். ஒரு ஒயர் துண்டு பண்ணால் முடிஞ்சு போச்சு. பீஸ் போடுற கம்பியே போதுமானது. அதில் ஒரு அலுமினிய கம்பி, அதில் ஒரு செம்பு கம்பி,
அவ்வளோதான். அல்லது ஒரு இரும்பு கம்பி, சின்ன இரும்பு கம்பி, கட்டுக்கம்பி ஒன்று, ஒரு காப்பர் கம்பி ஒன்று. இதெல்லாம் வீட்லேயே இருக்குது. இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. எல்லா வீட்லேயும் கட்டுக்கம்பி இருக்கும், எல்லா வீட்லேயும் செம்பு கம்பி இருக்கும். ஒரு துண்டு ஒயர் எடுத்து முறுக்கிட்டு ஒரு ஃபீஸ் போகிற ஒயர் என்ன மொத்தம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லிமீட்டர் திக்னஸ் தான். இதான் 1 மில்லிமீட்டர் திக்னஸ். இந்த 2 கம்பியும் ஒரே ஒரு ட்ராப், ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மேலே ஒரு ட்ராப் வைங்க. ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பேப்பர் மேலே ஒரு சொட்டு தண்ணி வைங்க. வச்சுட்டு மல்டிமீட்டர் இருக்கு இல்லையா, இதான் மல்டிமீட்டர். இது வெறும் ஒரு 120 ரூபா மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் வந்து 20 வச்சுக்கணும், 20 டிசியில் பாருங்கள். 20 டிசியில் வச்சுக்கினா சைபர் வந்துடும். 20 டிசி 20 காட்டுது பாருங்கள். 20 வச்சுருக்குறீங்க. 20 டிசியில் வச்சுக்கிட்டு ஒரு கம்பியை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்குது, இது வந்து வைக்கிறேன் பாருங்கள். ஒரு மில்லி ஆம்பிலிருந்து 5 மில்லி ஆம்பியர் காய்ச்சிட்டே இருக்குது. நீங்கள் 1 மில்லி ஆம்பி வச்சிட்டாலும் கூட நமக்கு 750 மைக்ரோ வாட்ஸ் நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 மில்லி வாட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு மூலக்குள்ளிருந்து 1 மில்லி வாட்ஸ், ஒரு கிராம் தண்ணியில் பல லட்சம் ட்ரில்லியன் மூலக்கூறு இருக்கிறதாக அவகோட்ரா ஈக்குவேஷன் சமன்பாடு சொல்லி, அவகோட்ரா கால்குலேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. 6.022 பெருக்கல் 10 மடங்கு 23 சைபர். அப்போ 6.2 × 10⁻23 இப்படி வச்சுக்கலாம். அல்லது 3.3 × 10⁻23 இப்படி கூட வச்சுக்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லி வாட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஒரு மூலக்குள்ள 1 மில்லி வாட்ஸ் கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய கண்டுபிடிப்பு. சில 7 கிடைக்க, கடைசியில் 2 வந்து நிற்கும். அது அந்த ஃப்ளக்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்கு. யாரும் உறுதியாக ஃபோட்டான் இவ்வளோ தான் இருக்கிறது அப்படி சொல்ல முடியாது. அது வந்து மாறிட்டே இருக்குது. பாருங்கள், 4 மில்லி ஆம்ப். வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 750. இப்போ 7 2.8 மில்லி வாட்ஸ். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. 7 21 210. இப்போ பாருங்கள், அப்போ 7 49 காட்டுச்சு, 7 35 காட்டுச்சு, 7 21. அப்போ 2.1 மில்லி வாட்ஸ் கிடைக்குது. இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. பாருங்கள், வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். $60 மில்லி வாட்ஸ் காட்டுது. 60 காட்டும். சரியா, கான்டாக்ட் இல்லைன்னா ஒழுங்காக வரும். 60 காட்டு, 60 61 காட்டுது வரும். அப்போ 6 18 1.8. அப்போ ஃப்ளக்சுவேஷன் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அது ரெண்டாவது வந்து குறையிறதே இல்லை, குறைஞ்சாலும் மறுபடியும் கூடிக்குது. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மொத்தமாக பார்க்கலாமா? இப்போ மொத்தமாக எவ்வளோ? இப்போ 10க்கு அதாவது 10 மாலிகூல், 10 மூலக்கூறுக்கு எவ்வளோ வருதுன்னு மொத்தமாக பார்க்கலாம். 10 மூலக்கூறுக்கு எவ்வளோ மொத்தமாக வருது? 10 மூலக்கூறுக்கு மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 ஃப்ரிக்ஷன் போக ஒரு மூலக்கூறுக்கு 6.6 வோல்ட்டுனா 10க்கு வந்து 6 வோல்ட் வரணும். இங்கே வச்ச உடனே 5.5க்கு போச்சு. மறுபடியும் அது மாறிட்டே இருக்கும். இப்படி மாறிட்டே இருக்கும். அது 6 வோல்ட்டு குறையிறதில்ல, 5.25 வோல்ட் குறையிறதில்ல. அப்போ ஒரு மூலக்கூறுக்கு 0.6 வோல்ட்டுனா 10 மூலக்கூறுக்கு 6 வோல்ட்டு. எவ்வளோ பெரிய மின்சாரம் பாருங்கள். இதுக்கு தண்ணீர். ஆனால் 3 வகையான நமக்கு கிடைக்குது. 3 வகை நமக்கு கிடைக்குது. ஹைட்ரஜன் கிடைக்கும், ஹைட்ராக்சைடு கிடைக்கும், எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி இலவசம்,
ஹைட்ராக்சைடு இலவசம், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இலவசம். அப்போ ஹைட்ரஜன் ஃப்ரீ, ஹைட்ராக்சைடு ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ. இது வந்து குவாண்டம், இன்னர் குவாண்டம் பெர்பெச்சுவல் மோஷன் சொல்லுவாங்க. புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் நான். இன்னர் குவாண்டம் எலக்ட்ரிசிட்டி, இன்னர் குவாண்டம் பெர்பெச்சுவல் எலக்ட்ரிசிட்டி. எவ்வளவு எரிச்சாலும் குறையவே குறையாது. இப்போ 6 வோல்ட் வந்ததுக்கப்புறம் நான் பயன்படுத்தினா அது 3 வோல்ட்டு குறைஞ்சிரும். 1 மணி நேரத்தில் 3 வோல்ட்டு குறைஞ்சிரும். 3 வோல்ட்டு குறைஞ்சிரும். நான் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு கொடுத்ததுக்கப்புறம் 3 வோல்ட்டு 3.5, 3.25, 4, 4.25, 5, 5.5, 5, 5.5க்கு போயிடும். இதுதான் இயற்கையின் ரகசியம். சரியா? மீண்டும் இதை பற்றி நான் அடுத்த காணொலியில் பண்ணுறேன். இப்படித்தான் நமக்கு இந்த ஓய்வு கொடுக்குறப்போ நமக்கு இந்த இயற்கை எல்லா வேலையும் பண்ணுது. இதே மாதிரி தான் நம்ம வயிற்றுக்கு, நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா தண்ணீர் என்பது மூலக்கூறு உடைக்கப்படுகிறது. இது வரைக்கும் தண்ணீர் உராய்வை குறைப்பதற்கும் கழிவை வெளியேற்றுவதற்கும் தான் சொல்கிறோம். ஆனால் தண்ணீர் உள்ளே போய் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. நமக்கு தண்ணி தச்சு தண்ணி சத்து கெட்டியாக போச்சுனாவோ குறைஞ்சி போனாவோ நம்ம உடம்புல மின்சாரம் உற்பத்தி ஆகாது. ஒரு ட்ரையான, ஒரு உலர்ந்த தலையில் மின்சாரம் இருக்காது. அது பச்சை தலையில் மின்சாரம் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் சோத்து கத்தாழையில் பார்த்தீங்கன்னா, சோத்து கத்தாழையில் மல்டிமீட்டர் வச்சுட்டு டிசியில் மல்டிமீட்டர் வச்சுக்கிட்டு 2 கம்பி, ஒரு கம்பி அலுமினி கம்பி, ஒரு கம்பி செம்பு கம்பி சொருகிட்டு நீங்கள் செம்பு கம்பியில் அலுமினி தொட்டு பாருங்கள். ஒரு அலுமினி கம்பி வச்சுக்கோங்க, ஒரு செம்பு கம்பி வச்சுக்கோங்க. இந்த சோத்து கத்தாழை எல்லா வீட்லையும் இருக்குது. சொருகிட்டு மல்டிமீட்டர் வச்சு பாருங்கள். 0.7 வோல்ட்டு காட்டும். 0.7 வோல்ட்டுங்கிறது ஒரு மூலக்கூறினுடைய செயல்பாடு. அப்போ சோத்து கத்தாழை பல லட்சம், பல கோடி மூலக்கூறு இருக்குதுன்னா அந்த சோத்து கத்தாழை வந்து ஒரு அணுகுண்டுக்கு சமம். இதை யாரும் கண்டுக்கவே இல்லை. ஆக இதைத்தான் நான் ஆராய்ச்சி பண்ணினேன். ஆராய்ச்சி பண்ணும் பொழுது 3 முடிவுக்கு வந்தேன். அப்போ இதை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் நம்ம 93 புரோட்டான் இருக்கிற யுரேனியம் நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு புரோட்டான் இருக்கிற ஒரே ஒரு புரோட்டானும் 8 புரோட்டானும் இருக்கிற தண்ணீர் மூலக்கூறு போயிடும். ஆக்சிஜன் 8 புரோட்டான் அடிப்படை கொண்டது, ஹைட்ரஜன் 1 புரோட்டானை கொண்டது. இன்னொரு ஆச்சரியம் கேட்டிங்கன்னா ஹைட்ரஜனுக்கு நியூட்ரான் கிடையாது. ஆகையினால இது என்ன பண்ணுதுன்னா, நீர் மூலக்கூறு அந்த ப்ளஸ் மைனஸ் இல்லையா, எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் இருக்கிற எலக்ட்ரானும் ஹைட்ரஜன் இருக்கிற புரோட்டானும் 2 துரத்துக்கிட்டே இருக்கனால செல்ஃப் ரொட்டேஷனாக மாறுது. இது ஆக்சிஜனில் இருக்கிற நியூட்ரான் ஏதோ ஒரு உதவி செய்து தண்ணீரை உள்ள ஃபோட்டானை ரிலீஸ் பண்ணுது. அது சுற்றுது. இது ஏதோ உதவி செய்து தண்ணீரில் இருக்கிற ஃபோட்டானை கோடிக்கணக்கில் வெளியேற்றி ஒரு எல்இடி விளக்கை எரிய வைக்குது. இப்போ நான் எல்இடி விளக்கை எரிவிச்சு காட்டுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி எரியணும். இப்போ இந்த எல்இடி எரியணும்னா கிட்டத்தட்ட 2.25 3 வோல்ட். எனக்கு வந்து இப்போ நான் இப்போ வந்து 5 வோல்ட் உற்பத்தி பண்ணிட்டேன். 5.25 வோல்ட் உற்பத்தி பண்ணிட்டேன். இப்போ எரியுதான்னு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ விளக்கு எரியுது. இதுதான் நான் பண்ணுறது. இதை விட வேறு ஒன்றுமே கிடையாது. யார் வேணால் செய்யலாம். இது ஒரு பெரிய ப்ராஜெக்டை செஞ்சு பிஹெச்டியே வாங்கலாம். சரிங்களா? நன்றி.